السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தஜ்வீத் குர்ஆன். எப்படி நாங்கள் தஜ்வீத் ஓதணும், என்ன மாதிரி ஓதணும், அதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறது முதல் அதை ஓதினா என்ன பயன்கள்ன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்ப்போம். எப்படி ஓதணும், என்ன மாதிரி ஓதணும், அதை தெரியாமல் ஓதினா, குர்ஆனை தெரியாமல் ஓதினா என்னென்ன விபரீதங்கள் வரும், அதை பொருள் அறிஞ்சு அழுத்தம் திருத்தமாக நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி ஓதுறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குமென்றதை நாங்கள் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காலல்லாஹு தபாரக வ தஆலா வரத்திலில் குர்ஆன தர்தீலா. மேலும் குர்ஆனை தெளிவாகவும் திருத்தமாகவும் நிறுத்தியும் ஓதுவீராக. இப்போ அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான் எப்படின்னா, வரத்திலில் குர்ஆன தர்தீலா. மேலும் குர்ஆனை தெளிவாக, முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், வரத்திலில் குர்ஆன, நாங்கள் குர்ஆனை தெளிவாக திருத்தமாக, சரியா? முதலாவது தெளிவாக இருக்கணும், நாங்கள் ஓதுகிற குர்ஆன் தெளிவாக இருக்கணும், அதே நேரத்தில் திருத்தமாகவும் இருக்கணும். அடுத்ததாக நிறுத்தி மோதுவீராக. குர்ஆனை கண்ட மாதிரி அப்படியோ அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிற மாதிரி அப்படியோ போய் தூணிக்கிறது இல்லை, ஓதுறது இல்லை. குர்ஆனை தெளிவாகவும் திருத்தமாகவும் நிறுத்தி மோதுவீராக என்றதை அல்லாஹ் தாலா முதலாவது சொல்கிறான். வரத்தில் குர்ஆன தர்தீலா. இந்த ஆயத்து எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும், சரியா? ரெண்டாவது விஷயம் அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி உலாயிக யுமினூன பிஹி. நபியே, நாம் வேதம் கொடுத்தவர்களில் எவர்கள் அதை ஓத வேண்டிய கிரமப்படி ஓதி அறிந்து ஒழுகிறார்களோ அவர்கள் திருக்குர்ஆனாகிய இதனையும் அவசியம் விசுவாசிப்பார்கள். அப்படி என்றால் நபியே வேதம் கொடுத்தவர்களில், சரியா? அல்லாஹ் தாலா 4 வேதங்கள் அருளிக்கிறான். அந்த வேதங்களில் அந்த வேதம் கொடுத்தவர்கள் எவர்கள் அதை ஓத வேண்டிய கிரமப்படி, அப்படின்னா ஓத வேண்டிய முறைப்படி ஓதி அறிந்து ஒழுகுகிறார்களோ, அதை ஓதி அதை ஓதுறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வரணும், அதை விளங்கணும், அதன்படி நாங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் என்றதை அல்லாஹ் தாலா சொல்கிறான். திருக்குர்ஆன் ஆகிய இதனையும் அவசியம் விசுவாசிப்பார்கள் என்று சொல்கிறது. காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யுக்ரஅல் குர்ஆன கமா உன்சில். குர்ஆன் ஷரீஃப் எவ்வாறு அருளப்பட்டதோ அவ்வாறே ஓதுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ குர்ஆன் ஷரீஃப் என்ன மாதிரி அருளப்பட்டுச்சோ, என்ன முறைப்படி அதை அல்லாஹ் தாலா அருளினானோ அதன் முறைப்படி தான் நாங்கள் ஓத வேண்டி இருக்குது. அதைத்தான் அல்லாஹ் தாலா விரும்புகிறான். திருக்குர்ஆனை ஓதும் முறைகளில் தவறிழைப்பதும் கூடுதல் குறைவு செய்வதும் அதன் அடிப்படை கருத்துக்களில் அதன் சொற்களில் தவறிழைப்பதற்கு ஒப்பானதாகும். திருக்குர்ஆனை ஓதும் முறைகளில் தவறிழைப்பதும் கூடுதல் குறைவு செய்வதும் அதன் அடிப்படை கருத்துக்களில் அதன் சொற்களில் தவறிழைப்பதற்கும் ஒப்பானதாகும். இக்ரஉல் குர்ஆன பிலுஹூனில் அரபி
அஸ்வாத்திஹா திருமறை அரபி பொங்கிலும் தொனியிலும் ஓதுங்கள். அல் ஹதீஸ். சரியா? இப்போ நாங்கள் பார்த்தோம் என்னென்னா குர்ஆனை என்ன முறைப்படி ஓதணும் அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டாக குர்ஆனை ஓதக்குள்ள குர்ஆனை நபியை நாம் வேதம் கொடுத்தவர்கள் எவர்கள் அதை ஓத வேண்டிய கிரமப்படி ஓதி அறிந்து ஒழுகுகிறார்களோ அவர்கள் திருக்குர்ஆன் ஆகிய இதனையும் அவசியம் விசுவாசிப்பார்கள். சரியா? அதுக்கு மேலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குர்ஆனை தெளிவாகவும் திருத்தமாகவும் நிறுத்தி நிறுத்தி மோதுவீராகண்டு. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக குர்ஆன் ஓதக்குள்ள அந்த குர்ஆனில் எழுத்துக்கடையில் தெளிவிரிக்கணும். ஒவ்வொரு எழுத்துக்கடையிலையும் ஒவ்வொரு சொல்லுக்கடையிலையும் தெளிவிரிக்கணும். அது பிறகு ரெண்டாவது விஷயம் திருத்தம் இருக்கணும்.